ஆப் கி அதாலத்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் குமார் விஸ்வாஸ் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு அரசியல்ல மிஸ்ஃபிட். இப்ப உங்களோட கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அரசியலுக்கு வந்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் நீங்களும் சேர்ந்து பார்ட்டி உருவாக்குனப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் ஒரு கவிஞனா தான் வருவேன், ஏன்னா அரசியல் மூளை என்கிட்ட இல்லைன்னு. இல்ல. அப்ப இங்க வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தோணுதா? தப்பு இல்ல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்ல, பகுதி நேர அரசியல்வாதின்னு. நான் இந்த ஆப்டி அதாலத்தோட நேயர்கள்கிட்ட கேட்குறேன், எங்க பார்ட்டின்னு இல்லை, எந்த பார்ட்டியா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், மந்திரிகளா இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், அவங்க 30 நாளா 30 விதமா ஜாக்கெட் போட்டு ஃப்ளைட்ல அங்கேயும் இங்கேயும் பறக்காதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அவங்க செலவெல்லாம் யார் பாத்துக்கிறாங்க? ஆனா என்ன மாதிரியான ஆளு 5 நாள் கண்டிப்பா ப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும். மாநாடு நடத்தி ஆகணும், செக் வரும், ஜெட்லி சாருக்கு டாக்ஸ் போகும், மிச்சத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் என்னோட கவிதைக்கு 18% டாக்ஸ் போடுறாங்க, ஜிஎஸ்டி 80%, அப்புறம் லட்சக்கணக்கில் டாக்ஸ் போகும், 50-20 லட்சம் டாக்ஸ் போகும். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த கலை ஏன் எனக்கு வரலன்னு. அதோட டிப்ளமோ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு அற்புதமான கலை. கிட்ட கேட்டா தெரியுமே. ஆனா இந்த மாதிரி ரகசிய வித்தைகளை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அதாவது இதயத்துக்கு எந்த வித்தை உபயோகப்படுமோ அது போதும் எனக்கு. ஆனா மனிஷ் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க டிவில பேசினா மட்டும் போதாதுன்னு சொல்றாரு. பாருங்க, இது அவர் டிவில சொன்னாரா? அவர் டிவில வந்து டிவில சொல்ல வேணாம்னு சொல்றாரா? அது ஆனா அவங்க சொல்றது இதுதானே, உங்களோட கவிதை இல்லைன்னா அரசியல். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கவிதையை நீங்க அரசியல்னு சொன்னா அது எப்படி முடியும்? அரசியல் என்ன கொடுக்குது? ஒருவேளை நான் ஏதாவது பொறுப்புலையோ பதவியிலையோ இருந்தா, இல்ல எனக்கு சம்பளமோ கிடைச்சா கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம்ஸை நான் விட்டுருவேன். வேணும்னா நான் கவிதையை ஃப்ரீயா கூட படிப்பேன். ஆனா என்கிட்ட பணமோ பதவியும் இல்லாதப்போ நான் இப்போ வேலையை கூட விட்டுட்டு வந்துட்டேன். அரசாங்கத்துல எவ்வளவோ வசதிகள் இருக்கலாம், ஆனா இப்போ வரைக்கும் நான் செக்ரட்டரியேட்டோட தண்ணியும் குடிக்கல, டீயும் குடிக்கல. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் மற்ற பார்ட்டிஸ்ல பாக்குறேன், அரசியல்வாதிங்க ஃபிளைட்லலாம் போறாங்க. பாட்னால ஒரு தலைவரை சந்திச்சேன். என்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினரா ஒரு மந்திரியா இருந்ததில்ல. ஒரு பார்ட்டியோட தலைவர், குமார்ஜி ரேலிக்கு போறீங்களான்னு கேட்பாங்க. இல்ல மாநாடுன்னு சொன்னா இன்னுமான்னு கேட்கறாங்க. நான் சொன்னேன், ஆமா நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு. எனக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஆபீஸ் வாங்குது, ஆனா உங்களுக்கு யார் வாங்குறாங்க? இந்த கேள்விக்கு எனக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல. இந்திய அரசியல் சாணக்கியருக்கு தான் இது கண்டிப்பா புரியும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன், ஆனா யோகேந்திர யாதவ் விஷயத்திலேயே அமைதியா இருந்தீங்க. இது ஒரு அற்புதமான கேள்வி, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நான் ஒரு முயற்சி பண்ணேன். எனக்கும் பிரசாந்த் ஜிக்கும் கருத்து வேறுபாடு 180 டிகிரி. நான் சென்டர் டு ரைட், பிரசாந்த் ஜி சென்டர் டு லெஃப்ட். ஆனா பிரசாந்த் பூஷன் மாதிரி உண்மைக்காக போராடுறவரு, நேர்மையான மனுஷன், அருமையான நண்பர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யோகேந்திர யாதவை நான் எப்பவும் ஒதுக்க மாட்டேன். ஆனா இந்த நாட்டில் 2-3 பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நேர்மையா வாழ்க்கையை வாழ்றவங்கல்ல யோகேந்திர யாதவ் ஒருத்தர். நான் எப்படியாவது சமாதானம் ஆகணும்னு முழு முயற்சி பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நொடி வந்துச்சு. எல்லார் மாதிரியும் கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்க சொன்னது சரி, நான் ஒத்துக்கிறேன்னு. இப்போ அவரா இல்ல நானானு தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிளர்ச்சிக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி எதிர்காலத்துக்காக இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மெதுமெதுவா எல்லாரையும் லைன்ல வச்சு கூட்டிட்டு போயே ஆகணும். அப்புறம் எதிரிங்களோட யோசனை, பிடிக்காத யோசனையை கூட ஏத்துக்கிட்டு ஆகணும். ஆனா அது தப்பு. அப்புறம் நான் இப்பதான் சொன்னேன், தப்பை என்னைக்குமே வரலாறு மன்னிக்காதுன்னு. இன்னைக்கு என்னோட நிலைமை இப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறமும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா, இப்ப என் மனசுக்கும் அதே தான் தோணுது. அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு குனிஞ்சிருக்க கூடாது, பேசியிருக்கணும். அப்ப எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இதை நான் ஏத்துக்கிறேன். யோகேந்திர யாதவோட ஒரு ட்வீட் நான் பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் 2 கோடி ரூபாய் வாங்கினார்னு சொன்னாங்களோ அதை நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. அரசியல் பர்செப்ஷனாக தான் நடக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன பண்ணலன்றதில்ல நான் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஆனால் நான் அவர் கூட பேசுனது இல்லை. ஆனால் மக்களுக்குள்ள பர்செப்ஷன் கெட்டுப்போக ஆரம்பிச்சா மக்கள் விஷயத்த வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னன்னா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிச்சாலும் இல்லை யோசிக்காட்டியும் சில முடிவுகளை தொடர்ந்து 1.5 வருஷமா எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் கண்டிப்பாக யோகேந்திர பாய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யோகேந்திர யாதவ் மாதிரி ஒரு மனுஷன், அவர் சுராஜ் பார்ட்டியை உருவாக்குனாருன்றதுக்காக நான் இதை சொல்லலை. அவர் தனியாகவே ஒரு இண்டிவிஜுவல் குரல் தான். அப்புறம் அந்த விதத்தில் அந்த தொகுப்பில் அந்த நவரத்தனங்களில் நான் என்னை கடைசி ஆளாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்படி தான் தோணுது, ஒரு சுதந்திர குரல் இருக்குன்னு. நான் என்ன விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி குரல்களுக்கு இடம் கொடுத்து ராஜ்யத்தில் இந்த புத்தகத்தில் நாங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டதை ஏற்றுக்குவோம். அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருப்போன்னு. ஊழலை வேரோட புடுங்கி எடுக்கிறதுக்கு எந்த பார்ட்டி நின்னுச்சோ மெதுவா
நல்லவங்களாம் இந்த பார்ட்டியிலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்புறம் இருக்கிற நல்லவங்கள்லையும் மெதுவா வருத்தங்கள் அதிகரிக்குது. அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பார்ட்டிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வெக்ஸாகி உக்காந்துருக்கீங்க. பார்ட்டி மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க. மறுபடியும் அந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் பண்ண போறீங்க சார்? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பார்ட்டி மேலே இருக்கிற நம்பிக்கை குறையல. நந்த வம்சம் மகத் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் ஆணவம் இந்த பார்ட்டி கிடையாது. ஆம் ஆத்மியில் லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க திட்டு வாங்கினாலும் எங்களுக்காக போராடுவாங்க. ஒருவேளை அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கண் முழிச்சிட்டாங்கன்னா பார்ட்டிக்கு நல்ல காலம் பிறக்கும். பார்ட்டி நல்ல நதி மாதிரி ஓட ஆரம்பிக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், இங்க இருக்கிறவங்க சார்பா நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன் சார். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு புது கவிதை சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா இதுக்காக தினமும் கவிதை சொல்லணும் போல இருக்கு. ஆனா மக்களோட விருப்பத்தை இன்னைக்கு நீங்க மறுக்கவே முடியாது. சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். சார் ப்ளீஸ் சார், எங்களுக்காக ஒரு கவிதை. स्वयं से दूर हो तुम भी, स्वयं से दूर हैं हम भी, बहुत मगरूर हो तुम भी, बहुत मगरूर हैं हम भी, बहुत मशहूर हो तुम भी, बहुत मशहूर हैं हम भी, अतः मजबूर हो तुम भी, अतः मजबूर